ஜெய் ஸ்ரீராம். துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பதிவு இது. துலாம் ராசி அப்படின்னாலே துலாம் தராசு தட்டு, நீதி தேவதை, நீதிமான், நீதிபதிகளை உருவாக்கும் இடம், காலபுருஷனின் 7வது வீடு, நட்பு வட்டாரங்கள் மிக அதிகமான உள்ள ஒரு ராசி. மிக அதிகமாக அந்த நட்பு வட்டாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா துலாம் ராசிக்காரங்களுக்கு. நேர்மை தவறாதவர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? அந்த துலாம் ராசிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா காற்று ராசியாகவும் வரும். ராகு பகவானின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரமும் அது உள்ளே தான் வரும் இல்லைங்களா? அப்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செம்ம பவராக இருப்பாங்க நார்மலாகவே துலாம் ராசிக்காரங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னும் பவராக இருப்பாங்க கம்யூனிகேஷனில். ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னது? சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாகவும் லக்னத்தின் ஆரம்ப முனையாகவும் உள்ள உங்களுக்கான பதிவு. சரிங்களா? சுவாத்தினாலே டக்குன்னு ஞாபகம் வரும். அது என்ன வரும்? வான்வெளியில் சுவாதி நட்சத்திரம் எப்படி தெரியுமா இருக்கான்? ஒரு ஜோதி வடிவில் இருக்கான். ஜோதி மாதிரி இருக்கான். ஜோதி, நெருப்பு எறிகிற ஜோதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கான். லக்ஷ்மி நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சுக்கிரனின் வீட்டில் ராகுவின் நட்சத்திரம். சுக்கிரன்னா லக்ஷ்மி, ராகு பிரம்மாண்டம், ஜோதி, நெருப்பு அப்படின்னும் போது லக்ஷ்மி நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வீரம், விவேகம், பொதுஜன தொடர்பு எல்லாமே சமபவரான ஒரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் தான் சொல்லலாம். ஓகே, இதில் ஒரு 2-3 விஷயம் கர்மப்பதிவாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னென்ன சொல்கிறேன் பாருங்களேன், கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அதாவது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே அதில் ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா இதில் 3-4 பிரிவாக சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. முதலாளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு முதலாளியாக இருந்து டக்குன்னு ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய கடன் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்பாவினால் பாதிக்கப்பட்டது. அப்பா தூரமாக விட்டுட்டு போயிருப்பார், இல்லை வந்து அப்பா ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்திருப்பார். சரிங்களா? இது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயினால் பிரச்சனை, அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். சகோதரனால் பிரச்சனை, போலீஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மதத்தினர் அப்படின்ற மாதிரி, எந்த மதமாகவும் இருக்கட்டும், அந்நிய மதத்தினர், அதனால் அவங்களால பிரச்சனை. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கும் கம்யூனிகேஷன். ஆனால் அதுவே பிரச்சனையாகி அது பின்னாலேயே ஓடி நிறைய காசு இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துடும். இந்த மாதிரியான நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச ஒரு கர்ம பதிவு, இல்லை சென்ற தசாபுக்தியில் செய்த ஒரு சில பிரச்சனைகளை இந்த தசாபுக்தியில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். சரிங்க, பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பரிகாரம் பண்ணலாம் சொல்லுவா? எழுதிக்கிறீங்களா? பேப்பர் பண்ண எடுத்துகிட்டு. கோவில் பரிகாரம், அதாவது ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆன்மீக பரிகாரம் எழுதிக்கிறேங்க. கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியிலேருந்து சித்துக்காடு அப்படின்ற ஊர் இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து பக்கத்தில் சித்துக்காடு அப்படின்ற ஊர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாத்ரீஸ்வரர் திருக்கோவில்னு ஒரு சிவஸ்தலம் உண்டு. கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா பூந்தமல்லிலேருந்து 8வது கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்துடும். பல சித்தர்கள் வந்து இன்றையளவும் அங்கே வந்து தவம் பண்ணுற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாய உருவில், அதாவது அரூபமான உருவில் வந்து அங்கே இருக்க இறைவனை வணங்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த கோவிலில் போயிட்டு உங்கள் பெயரில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து, சரிங்களா, வாழ்வை இழந்த பெண்கள் இருப்பாங்களே, அதாவது வாழ்வை இழந்தவங்க என்ன சொல்லலாம், கணவன் இழந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெண்கள்லாம் இருப்பாங்க, வயதான தாத்தாங்க, அப்பாவுடைய அப்பா, இவங்களுக்கெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறது, அந்த கோவிலில் போய் தங்கியிருந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுன்னு பண்ணும்போது இந்த நான் சொன்ன இந்த கர்ம பதிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து கண்டிப்பாக வெளியே வரலாம். அதே மாதிரி அங்கே போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்க அம்பாள் சன்னிதானத்துக்கு குங்குமம் பயன்பட்டு கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க.
இது கொடுத்துட்டு வந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் 100% தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா இடம் நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, உங்களால் அனுபவிக்க முடியாதுங்க, நான் எழுதி தர நடக்கும். இதில் பாதங்கள் மாறுபடும் போது நான் சொன்ன பலன் ஒரு பாதத்துக்கும் ஒரு பலனாக நான் சொல்லியிருக்கேன். அந்த பலன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. கடன் நிவர்த்தி ஆகணுமே, என்ன பண்ணலாம்? கடன் நிவர்த்தி அதாவது நார்மலாக பார்த்தீங்கனாலே இந்த துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கனாலே எந்த மாதிரி பிரச்சனையில் திரும்ப மாட்டுவாங்க? முயற்சி பண்ணுறேன், இன்னும் முயற்சி பண்ணுறேன் சொல்லியே கடனில் மாட்டுவாங்க. ஸ்பெஷலி துலாம் ராசிக்காரங்க. அதுக்குன்னு முயற்சி பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணி தானே ஆகணும். அப்போ கடன் நிவர்த்தி ஒன்று வேணுமே, என்ன பண்ணலாம்? கடன் ஆயிடுச்சு, கடன் நிவர்த்தி வேணும். 2 வகையில் கடன் நிவர்த்தி பண்ணலாம். ஒன்று, வருமானத்தை ஜாஸ்தி பண்ணி கடன் நிவர்த்தி பண்ணலாம். இன்னொன்று, கடன் நிவர்த்திக்கு உண்டான பரிகாரம் செஞ்சும் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, முதல்ல கடன் நிவர்த்திக்கு உண்டான பரிகாரம். குலதெய்வத்தை விடவே விடாதீங்க, கெட்டியமாக பிடிச்சிருக்கேன். குலதெய்வம் கோவிலில் செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது விளக்கேற்றத்துக்கு. இது மிக சிறந்த பரிகாரம். துலாம் லக்னம், குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? செக்கெண்ணெய் வாங்கி கொடுங்க விளக்கேற்றத்துக்காக குலதெய்வ கோவிலுக்கு. இது கடன் நிவர்த்தி 100% ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிறேன். இப்போது பண வரவு வேணுமே, பண வரவுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வேணுமே, அதுவும் ஆன்மீக பரிகாரம். உங்களுக்கு கண்டிப்பாக 100% வேலை செய்கிற ஒரு பரிகார ஸ்தலம் சொல்கிறேன், எழுதிக்கிறேங்க. அதாவது அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கும் வேலூருக்கும் நடுவில் காவிரிப்பாக்கம்னு ஒரு ஊர் வருங்க. அந்த காவிரிப்பாக்கம் ஊரில் தான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது. கண்டிப்பாக அங்கே போங்க, அங்கே தங்கியிருந்து அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணுங்கள். அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுங்க. அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். அங்கே அன்னதானம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? போகும்போது மறக்காமல் துளசி மாலை வாங்கி போய் போட்டுட்டு அந்த துளசி மாலையை வீட்டுக்கு கொண்டு வந்து துளசி மாலையை வீட்டில் வைங்க. நல்லபடி பொருள் வரவு, பண வரவு ரொம்ப சூப்பராக வரும். சரிங்களா? வாழ்வை வளமாக்கி கொள்ளும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.